Hello friends, welcome to our channel Triangle Civil Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து Introduction to Steel Structures. அதில் alloy steelனா என்ன, stainless steelனா என்ன, tool steelனா என்ன அப்படின்ட்டு ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கார்பன் ஸ்டீலோட வேற ஒரு எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணும் போது alloy steel வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம், குரோமியம், காப்பர், மேங்கனஸ், நிக்கல், சிலிகான், டங்ஸ்டன், வெனடியம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கு. அந்த எலமெண்ட்ஸை நான் ஸ்பெசிஃபிக் ப்ரொபோர்ஷன்ஸ்ல நான் வந்து கார்பனோட ஆட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் கிரேட் ஆஃப் அலாய் ஸ்டீல் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த அலாய் ஸ்டீலை நீங்கள் என்ன நேச்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி டங்ஸ்டன் வந்து நான் ஆட் பண்ணுறேன், இல்லை வெனடியம் வந்து நான் ஆட் பண்ணுறேன், ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரொபோர்ஷன்ஸில் நான் ஆட் பண்ணும்போது என்ன டிசையர் சேஞ்சஸ் வந்து அதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்டனபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, தென் அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தும் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதில் அப்படியே வந்து ரீட்டைன் ஆகுது. இதுதான் வந்து இந்த அலாயிங் எலமெண்ட்டை நம்ம கார்பன் ஸ்டீலோட ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற டிசையர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அலாய் ஸ்டீல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட ஸ்ட்ரென்த் வந்து கார்பன் ஸ்டீலோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது, ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்குது, டஃப்னஸ் அதிகமாக இருக்குது, கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, வியர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, ஹார்டனபிலிட்டியும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அலாய் ஸ்டீல் இதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், பைப்லைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், ஈவன் தோ உங்களோட ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸ்லேயும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ அடுத்து சிம்பிளாக உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு ரஸ்ட் ஆகாத ஸ்டீல். எதனால் அது ரஸ்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் குரோமியம் கண்டென்ட் வந்து மினிமமாக ஒரு 11% வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ரஸ்டிங் நேச்சரில் இருந்து அந்த குரோமியம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இப்போ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே நம்ம வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து இப்போ இதுவுமே வந்து கார்பனோட நம்ம ஆட் பண்ணுற ஒரு எலமெண்ட் தான். என்னென்ன எலமெண்ட்லாம் நம்ம ஆட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், அலுமினியம், சிலிகான், டைட்டானியம், நிக்கல், காப்பர் அண்ட் மாலிபிடனம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கார்பனோட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றது வந்து கிடைக்கிது. இதையுமே நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ரொபோர்ஷன்ஸில் தான் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். பட் கண்டிப்பாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 11% ஆஃப் குரோமியம் இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து அது ரஸ்ட் ஆகிறதுலேருந்து அதை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் அதே மாதிரி இப்போ இந்த குரோமியம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவ் ஃபிலிம் வந்து அதில் ஃபார்ம் பண்ணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேலே ஒரு பேசிவ் ஃபிலிம் வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் கரோஷன்லேருந்து அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் அந்த பேசிவ் ஃபிலிம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், கரோஷன் ரெசிஸ்டன்ட் அதிகமாக இருக்குது, ரொம்ப டியூரபிளாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அட்ராக்டிவ் அப்பியரன்ஸ் இருக்கும், தென் ஈஸியாக வந்து எந்த ஷேப்புக்கு வேணாலும் என்னால் அதை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். தென் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இப்போ எங்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ், குக்வேர்ஸ், கட்லரிஸ் இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நார்மலாக வந்து என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, பில்டிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. தென் அதர் டிரான்ஸ்போர்ட்ஸ்னால் என்னென்னா கெமிக்கல்ஸு இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த டேங்க் எல்லாமே வந்து எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக தான் இருக்கும். இப்போ டூல் ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் கார்பன் அண்ட் அலாய் ஸ்டீல் அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் வந்து இந்த டூல் ஸ்டீல். அதில் கார்பன் கண்டென்ட் கார்பன் வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.7%லேருந்து 1.5% வரைக்கும் இருக்கணும் கார்பன். இப்போ அலாய் ஸ்டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னா டங்ஸ்டன், குரோமியம், வெனடியம் இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் வந்து டூல் ஸ்டீல். இந்த டூல் ஸ்டீல் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டு கண்டிஷனில் தான் நம்ம எப்பயுமே ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்போ தான் அதில் வந்து ஒரு ரெக்வயர்ட் குவாலிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து டூல் ஸ்டீல். இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டஃப்னஸ் அதிகமாக இருக்கும், வியர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கும், ஹீட் ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்
இதனோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் வந்து ட்ரில்லிங்லாம் நடக்குது அந்த ட்ரில்லிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டூல் ஸ்டீல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஏதாவது ஃபார்மிங், ஸ்டாம்பிங், கட்டிங் இந்த மாதிரி மெட்டல்ஸ் இல்லை பிளாஸ்டிக்ஸ் கட் பண்ணுற அந்த மாதிரி இடத்துலையும் இந்த டூல் ஸ்டீல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.